வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட அமோனியா கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். FIH ஹாக்கி மகளிர் நேஷனல் கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணி. பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது சட்டசபை கூட்டத்தொடர். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளினையொட்டி முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஈரானிய பிரதிநிதிகள் வெளிநடப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் H பிரிவுக்கான போட்டி. உருகுவே மற்றும் கபோ வெர்டே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிவு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி. இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட அமோனியா கசிவு விபத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதை அறிந்து தான் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகில் உள்ள தனியார் மீன் தீவன ஏற்றுமதி தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 62 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட சோகமான விபத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதை அறிந்து தான் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் தன் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் என்றும் இருக்கும் என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய மகளிர் ஹாக்கி வீரர்கள் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தேடி தந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்தில் நடைபெற்ற FIH ஹாக்கி மகளிர் நேஷனல் கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய ஹாக்கி வீரர்கள் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தேடி தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். FIH ஹாக்கி மகளிர் நேஷனல் கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த தொடர் முழுவதும் நமது அணி மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்த வெற்றி இன்னும் பலரை பெருமையுடன் ஹாக்கி விளையாட ஊக்கமளிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக கூறினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீங்கள் முழு மன மகிழ்ச்சியோடும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கான வலிமையை பெற வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் சட்டசபை கூட்டத்தொடர் கூடுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் சட்டசபை கூட்டத்தொடர் கூடுகிறது. இன்றைய சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்று தொடர்கிறது. மேலும் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சட்டசபையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை அரங்கிலிருந்து ஈரானிய பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர். சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமெரிக்காவின் சார்பில் துணை அதிபர் JD வான்ஸ், அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப், அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோரும், ஈரானின் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி ஆசிம் முனீர், கத்தார் பிரதமர் ஆகியோரும் வருகை தந்தனர். இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் லெபனானில் ஈரானால் பணம் கொடுத்து இயக்கப்படும் ஹிஸ்புல்லா உடனடியாக வன்முறையை நிறுத்த வேண்டும், இல்லையெனில் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரானிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை அரங்கிலிருந்து வெளியேறினர். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப்
தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்கா தன்னுடைய அறிக்கைகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது என்று தெரிவித்தார். தங்களது ஆயுத படைகள் பதிலளிக்க தயாராக உள்ளன. எனவே அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செயலில் காட்டுபவர்கள் நாங்கள்தான் என்று எச்சரித்துள்ளார். உலக கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஹெச் பிரிவுக்கான போட்டிகள் உருகுவே மற்றும் கபோ வெர்டே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. அமெரிக்காவில் உள்ள மியாமி மைதானத்தில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஹெச் பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உருகுவே மற்றும் கபோ வெர்டே அணிகள் மோதின. இதில் இரு அணிகளும் முதல் மற்றும் இரண்டாம் பாதி ஆட்டத்தில் மிகவும் சிறப்பாக விளையாடிய 2-2 என்ற கோல்களை எடுத்தது. இதனால் ஆட்டத்தின் இறுதியில் உருகுவே மற்றும் கபோ வெர்டே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 158 ரன்கள் எடுத்தது. இதில் ஷபாலி வர்மா 31 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 159 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 161 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடி மரிஷேன் காப் 81 ரன்கள் எடுத்து அசத்தினார். இந்தியா எப்போதும் அமைதியை ஆதரிக்கும் நாடாக இருந்து வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமரின் 12 ஆண்டு கால ஆட்சியை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதில் ஜன் கல்யாண் சமாதன் சிவிர் முக்கிய இடம் பெறுவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் அரசின் திட்டங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் பயன்களை நேரடியாக அனுபவிப்பதை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். மேலும் இந்தியா எப்போதும் அமைதியை ஆதரிக்கும் நாடாக இருந்து வருவதாகவும் போர் எந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வாகாது என்றும் பிரதமர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமாகவே இப்பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வு காண முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூர் வளர்ச்சியின் வேகத்தை கருத்தில் கொண்டு ரயில்வேயின் திறனை அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜெய்ப்பூர் வளர்ச்சியின் வேகத்தை கருத்தில் கொண்டு ரயில்வேயின் திறனை அதிகரிக்க பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். நிலையங்களில் நடைமேடைகளின் எண்ணிக்கைகளை அதிகரித்தல், ரயில் பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் நகரை சுற்றி பிரம்மாண்டமான முனையங்களை அமைத்தல் ஆகியவைகள் திறன் விரிவாக்கத்திற்காக அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கதிபுராவில் ஒரு பிரம்மாண்ட முனையம் கட்டப்பட்டுள்ளது என்றும் மாதம் 450 ரயில்களை பராமரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் போன்ற நவீன ரயில்களையும் ஜெய்ப்பூரில் பராமரிக்கக்கூடிய வகையில் நவீன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிவிபத்து நடந்த ஆலையில் விதிமீறல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டக்காப்பட்டியை சேர்ந்தவர் கண்ணன். இவர் அந்த பகுதியில் சொந்தமாக பட்டாசு ஆலையை நடத்தி வருகிறார். இந்த பட்டாசு ஆலையில் 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக திடீரென்று பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மாரியம்மாள் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 29க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரன் ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பட்டாசு ஆலை வெடிவிபத்து நடந்த ஆலையில் உரிமம் மற்றும் பாதுகாப்பு குளறுபடிகள் ஏதேனும் இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை தமிழக முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்று கூறினார். இது சம்பந்தமா ஆலோசனை செய்து அதற்குண்டான தக்க நடவடிக்கைகள் வெகு வேகமாக செய்வார். பட்டாசு ஆலையில் சில அந்த நம்ம எப்படி சொல்றோம்னா உரிய நடவடிக்கை, அதாவது உரிமம் பெறாங்க இல்லையா, அதுல ஏதாவது மாறுதல் சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அதனை கண்டுபிடிச்சு அதை சரியும் செய்வோம் என்பதையும் நேரத்தில் அதிமுக திமுக எதிராக இருந்து தேர்தலை சந்தித்துவிட்டு தற்பொழுது இருவரும் ஒன்று சேர நினைக்கிறார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார்.
மதுரை மாவட்டம் திருநகர் பகுதியில் அமைச்சர் நிர்மல்குமாரின் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். இதன் பின்னர் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, நீட் மிகப்பெரிய குளறுபடி, அது தேவையில்லை என்பதுதான் தங்களின் எண்ணம் என்றும், தேர்வை கூட ஒன்றிய அரசு சரியாக நடத்த முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நான் முதல்வன் திட்டம் பெயர் மாற்றம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தாங்கள் எந்த ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை என்றும் பெயர் குழப்பமாக இருப்பதால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அதிமுக பங்காளிதான் என RS பாரதி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுக திமுக எதிராக இருந்து தேர்தலை சந்தித்துவிட்டு தற்பொழுது இருவரும் ஒன்று சேர நினைக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். நீட்டு டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கு தான் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க தவிர்த்து வேறு எந்த வகையிலும் இது இல்லை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவுகளே இந்த 11ஆம் வகுப்புலேருந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 700-800 கோடியாவது தனியாருக்கு யாருக்காவது டியூஷன் சென்டருக்கு இந்த நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களுக்கு போகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க தவிர வேறு எந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. மேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் என்று கூறுவதற்கு பதிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் விஸ்வநாதனின் பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை அமைச்சர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், முதலமைச்சர் விஜய் என்று கூறுவதற்கு பதிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் என குறிப்பிட்டுள்ளார். உடனே அருகில் இருந்த கட்சி நிர்வாகிகள் அவரது பேச்சை நிறுத்தினர். இந்த சம்பவத்தால் நிகழ்ச்சியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயுள் சந்தா உறுப்பினர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தம் ஆயுள் சந்தா உறுப்பினர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபையின் 100க்கும் மேற்பட்ட ஆயுள் சந்தா உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் சமூக கூடத்தில் நடைபெற்றது. பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபையின் தலைவர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சக்தி குழுமத்தின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் பங்கேற்றார். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஆயுள் சந்தா உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். அதன் பின்னர் பொள்ளாச்சி வியாபார பெருமக்களின் வியாபார வளர்ச்சிக்கு புதிய வாட்ஸ்அப் ஆப்பினை வெளியிட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தம் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தொழில் வர்த்தக சபை நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சங்கங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ் மாநாடு நடத்தி தமிழுக்கு பெருமிதம் சேர்த்தது அதிமுக என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ராமச்சந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆற்றுப்பாலம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சி மன்றம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அதிமுக அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அதன் பின்னர் பேசிய அவர், தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பெருமையை சேர்த்தது அதிமுக, தமிழ் மாநாடு நடத்தி பெருமிதம் சேர்த்தது அதிமுக என்றும் அதற்குரிய பெருமை முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்று புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை நிலா, பாவலர் பாக்கம் தமிழன், கவிஞர் கூரம் துறை உள்ளிட்ட கவிஞர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அயோத்தி ராமர் கோவிலிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான நன்கொடைகள் திருடப்பட்டுள்ளது என்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் அயோத்தி ராமர் கோயிலிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான நன்கொடைகள் திருடப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தீய செயலில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பது மிக அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூரில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக சிறுபான்மை அணி மாவட்ட செயலாளர் தப்ரேஷ் அக்கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் கட்சியின் துண்டு அணிவித்து அவர்களை வரவேற்றனர். நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொள்ளாச்சியில் கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொள்ளாச்சி கொங்குநாடு தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கே. நித்யானந்தம் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொதுக்குழுவில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு எடுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை தருவது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததன் அடிப்படையில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி அனைத்து கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். கோவை மாவட்டத்தை பிரித்து பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். கேரள அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் விசிக புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் அமைச்சர் வன்னியரசுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் கீழ்வேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜேஷ், பாவேந்தன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சேகர், மாவட்ட வடக்கு நிர்வாக குழு உறுப்பினர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளர் குணா அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் நாகருள் செல்வன் பங்கேற்று புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 17வது சட்டப்பேரவை குழு அமைக்கப்பட்டதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்னியரசு அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மதியழகன், விவசாய பாதுகாப்பு குழு மாவட்ட அமைப்பாளர் மனோகரன், மாவட்ட விவசாய குழு துணை செயலாளர் வடிவழகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மங்கநல்லூரில் தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் ராஜ்குமார் மற்றும் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற முகாமினை மாவட்ட செயலாளர் கோபிநாத் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவர் அணி அமைப்பாளர் அஸ்வின் பாண்டியன், பொதுநல மருத்துவர் சேதுராஜா மற்றும் செவிலியர்கள் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல கூரைநாடு மணிமேகலை நகராட்சி தொடக்கப்பள்ளியிலும் மருத்துவ முகாம் நடைபெற்றதுடன் அங்கு கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வாணியம்பாடியில் தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நகர இளைஞரணி அமைப்பாளர் நந்தகுமார் மற்றும் நகர பொறுப்பாளர் ரீகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமினை மாவட்ட செயலாளர் நவீன்குமார் தொடங்கி வைத்தார். முகாமில் பொதுமக்களுக்கு இருதய நோய், தொண்டை நோய், எலும்பியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் மேற்கு நகர செயலாளர் வெங்கடேஷ், கிழக்கு நகர செயலாளர் அபிஷேக், மத்திய நகர செயலாளர் ஷேக் அஸ்லாம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பானாவரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பெப்சி ரவி தலைமையில் நடைபெற்ற முகாமில் தாவேக நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு 1500 யூனிட்டிற்கும் அதிகமான இரத்தத்தை தானமாக வழங்கினர். சேகரிக்கப்பட்ட இரத்தத்தை வேலூர் இரத்த வங்கி குழுவை சேர்ந்த வாசுகி நல சங்கத்தினர் பெற்றுக் கொண்டனர். இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பால், பழம், பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒன்றிய இணை செயலாளர் ஹரிராஜ், ஒன்றிய பொருளாளர் லோகநாதன், மாவட்ட துணை செயலாளர் தேவி உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாபநாசத்தில் சந்தன காப்பு உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சியம்மன் கோவில் சந்தன காப்பு உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு 3வது ஆண்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, சேலம், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெரிய மாடு, சிறிய மாடு, பூஞ்செட்டு மற்றும் நடுமாடு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் போட்டியை ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் சார்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் நகர் சார்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் 52ஆம் ஆண்டு பிறந்தநாளினை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. மற்றும் அதே பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இலவச மருத்துவ பரிசோதனை, இலவச மாத்திரை மருந்து போன்றவற்றை பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக நகரம் சார்பில் நகர செயலாளர் பிரேம் ஆனந்த், காஞ்சி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண் ராஜா, தியாகு மற்றும் 24வது வார்டு செயலாளர் விக்கி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அத்துடன் ஆங்காங்கே கட்சி நிர்வாகிகள் மரக்கன்றுகளை அமைத்தனர். இத்துடன் பொதுமக்கள் அனைவருக்கும் 3000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு திருவட்டார் வடக்கு ஒன்றியம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மத்திய மாவட்ட திருவட்டார் வடக்கு ஒன்றியம் சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் குலசேகரத்தை அடுத்த திருப்பரப்பு அருவியிலிருந்து பொன்முடி சந்திப்பு வரை 10 கிலோமீட்டர் தூர ஓட்டப்பந்தயத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓடினர். இதில் 3 வயது சிறுமி 10 கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய தந்தையுடன் ஓடி வந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. மாரத்தான் போட்டியில் முதல் பரிசு வென்ற ஆதர்ஷம், 2ஆம் பரிசு வென்ற ஜோஸ், 3ஆம் பரிசு பெற்ற அர்ஜுன் ஆகியோருக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மக்கள் மேம்பாட்டு சேமிப்பு அறக்கட்டளையின் 12ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. குடியாத்தம் ராஜகணபதி நகரில் மக்கள் சேமிப்பு அறக்கட்டளையின் 12ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் சேஷா பவுண்டேஷன் தொடக்க விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் நந்தகுமார் தலைமை வகித்தார். KMG கல்வி நிறுவனங்களின் செயலர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரணாம்பட்டு நகர்மன்ற முன்னாள் தலைவர் வாசுகி பாண்டியன், அறக்கட்டளை நிறுவனர் சமூக ஆர்வலர் நந்தகுமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு நல உதவிகள், அன்னதானம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றல் கருவிகள் ஆகியவற்றை வழங்கினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு குடியாத்தம் சிலம்ப குழு சார்பில் விஜய் பெயரின் வடிவில் நின்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாளை சிலம்ப குழு சார்பில் ஆசான் சிவகுமார் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்று வருகின்றனர். நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையிலும் தமிழக அரசின் சிங்கப்பெண் படைக்கு வலு சேர்க்கும் வகையிலும் மாணவிகளின் தற்காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்கள் முதல்வர் CM விஜய் என எழுத்து அமைத்து மாணவிகள் செய்து காட்டினர். இதனைத் தொடர்ந்து முதல்வரின் சிங்கப்பெண் படைக்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு தற்காப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் தெரிவிக்கும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடினர். பென்னாகரத்தில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற வளாகத்தில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற வளாகத்தில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நீதிபதி திருமதி ஜெய் காளீஸ்வரி தலைமை தாங்கினார். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பென்னாகரம் இயற்கை மற்றும் யோகா வாழ்வியல் மருத்துவர் முனுசாமி யோகா பயிற்சி செய்து செயல் விளக்கம் அளித்தார். எளிய ஆசன பயிற்சிகளான மூச்சு பயிற்சி, உணவு முறை, அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய எளிய வாழ்வியல் முறைகள் உள்ளிட்டவைகள் பற்றி விளக்கினார். முன்னதாக பென்னாகரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் மகாலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் துணை செயலாளர் முல்லைவேந்தன், பொருளாளர் முனுசாமி, நூலகர் டெண்டல்கர் மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான இலவச இணையவழி பதிவு சிறப்பு முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச இணையவழி நலத்திட்ட பதிவு முகாம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் சகாபுதீன் மற்றும் 42வது வார்டு செயலாளர் பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் தொழிலாளர் நலவாரியம், முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை உள்ளிட்டவைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் வினோத் ரவி, மாநகர செயலாளர் முருகானந்தம்,
செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொல்லம் அருகே அரபிக்கடலில் மீனவர்களின் வலையில் அதிக அளவில் சிக்கிய மத்தி மீன்கள் அதிக விலைக்கு விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் நீண்டகரை துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் அதிக அளவில் மத்தி மீன்கள் சிக்கியுள்ளது. தொடர்ந்து மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் சந்தையில் மத்தி மீன்களின் விலை சரிவாக இருந்தது. இருப்பினும் சுமார் ரூபாய் 1.5 லட்சத்திற்கும் மத்தி மீன்கள் விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் மீனவர்களின் வலையில் உயிருடன் துள்ளி குதித்த மத்தி மீன்களின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு குப்பை எல்லும் வாகனத்தில் உணவு குடிநீர் கொண்டுவரப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே விஷவாயு கசிந்த தொழிற்சாலைகளிலிருந்து மீட்கப்பட்டு கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு கன்னிகைப்பேர் ஊராட்சி மன்றத்தின் குப்பை எல்லும் வாகனத்தில் அலட்சியமாக உணவு குடிநீர் கொண்டுவரப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. சிவகாசி அருகே பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள திருத்தங்கள் பனையடிப்பட்டியை சேர்ந்தவர் மகள் ரேணுகாதேவி. இவரது கணவர் ராமர் தூத்துக்குடி மாவட்டம் சேதுங்கநல்லூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இருவரும் தென்காசி மாவட்டம் சங்குப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ரித்திஷா என்ற பெண் குழந்தை உள்ளது. நிலையில் இரண்டாவது குழந்தைக்கு கர்ப்பம் தரித்த ரேணுகாதேவி திருத்தங்களில் தன்னுடைய தாயார் வீட்டில் தங்குகிறது. அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதையடுத்து ரேணுகாதேவி பிரசவத்திற்காக சிகிச்சை பெற்று வந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அறுவை சிகிச்சைக்காக ரேணுகாதேவியை மருத்துவர்கள் அழைத்து சென்றபோது திடீரென தனது வயிற்றினுள் குழந்தை இருந்த நிலையிலேயே அவரது உயிர் பிரிந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் ஏராளமான கட்சியினர் தனியார் மருத்துவமனை வளாகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது நிறைமாத கர்ப்பிணி பெண் ரேணுகாதேவியின் உயிரிழப்பிற்கு காரணமான மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தவறான சிகிச்சை முறையால் உயிரிழந்த ரேணுகாதேவியின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வரும் தங்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் என தமிழ்நாடு உரிமம் பெற்ற நில அளவர்கள் சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் உப்பிலிபாளையம் அருகே உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு உரிமம் பெற்ற நில அளவர்கள் சங்கத்தினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஒரத்தநாடு அரசு நில அளவை பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று 2019 முதல் அரசாணை அடிப்படையில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தனர். மேலும் 2000க்கும் மேற்பட்ட சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரிகளான தாங்கள் நில அளவை இயக்குநரகத்தின் கீழ் அனைத்து நில அளவை பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினர். எனவே தங்களை நேரடியாக அரசு பணியில் அமர்த்தும் வரை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் என்றும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக புதிய நில அளவர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்றும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பில் மாநில தலைவர் செந்தில்குமார், பொதுச் செயலாளர் முத்து சுரேந்தர், பொருளாளர் கார்த்திகேயன் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி இசைக்கு ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாளை பிறந்தநாள் விழாவை கொண்டாட இருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு உரிமம் பெற்ற நில அளவர்கள் சங்கத்தின் சார்பாக அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கம் அருகே கோவில் திருவிழாவில் 20க்கும் மேற்பட்டவர்களை விஷக்குளவிகள் கொட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து உடைஞ்சமடை கிராமத்தில் உள்ள முனீஸ்வரன் கோவிலில் திருவிழா நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து ஆடு, கோழி போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்தனர். அப்போது பலி கொடுக்கப்பட்ட ஆடு, கோழி போன்றவற்றை பக்கத்தில் உள்ள காட்டு பகுதியில் சுத்தம் செய்வதற்காக எடுத்து சென்று தென்னம் ஓலையை கொளுத்திய போது அதிலிருந்து கிளம்பிய புகை மூட்டத்தால் வேப்ப மரத்திலிருந்து இருந்த விஷக்குளவிகள் களைத்து அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 20க்கும் மேற்பட்டவர்களை கொட்டியதால் கை, கால், முகம் போன்ற இடங்களில் வீக்கமடைந்ததால் பாதிக்கப்பட்டவர்களை உறவினர்கள் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆம்பூர் அருகே கங்கையம்மன் கோவிலில் சிரசு ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் கங்கையம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது.
இதில் அம்மனுக்கு பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் பாலாற்றங்கரையிலிருந்து அம்மன் சிரசு மற்றும் பூங்கரகம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஊர்வலத்தின் போது மேலதாளம், கோலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தரங்கம்பாடி அருகே உள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா மற்றும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்காலாச்சேரியில் சீதலாதேவி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வைகாசி பிரமோற்சவ தீமிதி திருவிழா மற்றும் தேரோட்டம் புஷ்பா அபிஷேகத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தீமிதி மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்ட தீக்குண்டம் எதிரில் அம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளிக்க மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இடியுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி வந்தனர். இரவு நேரத்தில் புழுக்கமாக இருந்து வருவதால் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் தூக்கமின்றி அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஊத்துக்கோட்டை, சித்தஞ்சேரி, பூண்டி, கடம்பத்தூர், செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்துள்ளது. நிலையில் திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் சாலைகள் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி வீடுகளில் புகுந்ததால் தேங்கிய நீரை வீட்டின் உரிமையாளர்கள் வெளியேற்றினர். இந்நிலையில் மழை பெய்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட அமோனியா கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். FIH ஹாக்கி மகளிர் நேஷனல் கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணி. பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது சட்டசபை கூட்டத்தொடர். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளினையொட்டி முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா, ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஈரானிய பிரதிநிதிகள் வெளிநடப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் H பிரிவுக்கான போட்டி. உருகுவே மற்றும் கபோ வெர்டே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிவு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி. இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.